ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, கிருஷ்ண ஜெயந்தி விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே நம்ம 50,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதனால தான் கேட்குறேன். வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. அதுக்காக தான் கேட்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க அழகழகான கிருஷ்ணர் பொம்மை எல்லாமே முதல் நாள் வந்துட்டு நான் கொஞ்சம் பொருள்லாம் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு வந்து போயிருந்தேன். அங்கே வந்து வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இது மாதிரி வந்து கடை வச்சுருந்தாங்க. அதில் இந்த கிருஷ்ணர்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதனால தான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். கிருஷ்ணரும் ராதையும் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி படுத்துட்ருக்க மாதிரி கிருஷ்ணர், ஆலை இலையில் கிருஷ்ணர் இருக்க மாதிரி பார்த்துருப்போம். இதில் வந்துட்டு பூவில் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஒரு சிலை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து அடையார் ஆனந்த பவனில் தான் இருக்கோம். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸாக வந்து போட்டிருந்தேன். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்களும் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எப்பயுமே வந்துட்டு நாங்கள் இது மாதிரி ஒரு பாக்ஸ் ஸ்வீட்ஸ் வந்து எப்பயுமே வந்து வாங்குவோம் கிருஷ்ண ஜெயந்திக்கு. லாஸ்ட் இயர் வந்து சரவண பவனில் வாங்கியிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வருஷமும் வந்துட்டு அடையார் ஆனந்த பவனில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடையார் ஆனந்த பவனில் வந்து வாங்கியிருக்கோம். ஏதாவது ஒரு ஷாப்பில் வந்து வாங்குவோம். இந்த தடவை வந்து அடையார் ஆனந்த பவன். இதுக்கு முன்னாடியும் அடையார் ஆனந்த பவனில் வாங்கி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இந்த பாக்ஸோட ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன். இதில் 2 சைஸ் வந்துருந்தது, சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. சின்னது வந்துட்டு 475 ருபீஸும், பெருசு வந்து 765 ருபீஸும் வந்து வந்தது. இதே ஸ்விக்கியில் வாங்கினா அது எம்ஆர்பி ப்ரைஸ் 800 சம்திங் 850 என்னமோ அது பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பெரிய பாக்ஸில் இருந்த ஐட்டம்ஸ். இது எல்லாமே நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் வந்து 10 பொருள் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்துட்டு ஒரு கீயும் வந்து இருந்தது. எங்களுக்கு தேவையான பாக்ஸ் வந்து வாங்கியாச்சு. நாங்கள் வந்து பெரிய பாக்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயும் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த பெரிய பாக்ஸ் வாங்கும்போது இது கூட வந்துட்டு ஒரு மயில் இறகும் ஒரு புல்லாங்குழலும் வந்து கொடுத்தாங்க. பாப்பா ரொம்பவே ஹாப்பி. அதை பார்த்தோன்னையும் எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பர்பிளில் வந்துட்டு ரீசெண்டாக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் அதெல்லாம் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என்னெல்லாம் நான் வந்து பலகாரம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். பால் பாயசம், அவல் பாயசம் வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் பர்ஃபி, அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து அவலில் லட்டு வந்து பண்ணியிருந்தேன். இதுதான் வந்துட்டு நான் வீட்டில் பண்ணது. எப்பயும் வந்துட்டு வெண்பொங்கல் இதெல்லாம் வந்து பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை அதெல்லாம் வந்து பண்ணல. கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாகவே பலகாரம் பண்ணிவிட்டு கடையில் வாங்கின பலகாரத்தை வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இப்போ எங்கள் வீட்டு கிருஷ்ணர் தான் வந்து பாதம் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக பாப்பா டக்கு டக்குன்னு பாதம் வச்சுட்டு வந்துட்டா. இந்த கிருஷ்ண ஜெயந்தியுமே ரொம்ப ஸ்பெஷலான கிருஷ்ண ஜெயந்தி தான். ஏன்னா மேக்னா குட்டி எங்களுக்காக வந்துட்டு இது மாதிரி அழகாக பாதம்லாம் வச்சு கொடுக்குறா பார்த்தீங்களா. அதனாலவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கிருஷ்ண ஜெயந்தி தான். ஒரு வருஷமும் நான் வந்து கிருஷ்ணரை வந்து ரொம்பவே மனம் உருகி வந்து ப்ரேயர் பண்ணுவேன். இந்த ஒரு 2-3 வருஷமாக ரொம்ப மனசு சந்தோஷமாக வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்றோம். ஏன்னா கடந்த 12 வருஷமாக நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறமா தான் எங்கள் மேக்னா குட்டி எங்களுக்காக வந்து கிடச்சா. அது வந்து முழுக்க முழுக்க கிருஷ்ணரால் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் கிருஷ்ண ஜெயந்தி எப்போவுமே நாங்கள் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம். அதுவும் இல்லாமல் ஈவினிங்கில் வந்து சாமி கும்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த பாக்ஸில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் இதுதான். இதில் வந்துட்டு முறுக்கில் ஒரு 3 வகை முறுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு சீடை, ஸ்வீட் சீடை, அதுக்கப்புறம் வந்துட்டு கார சீடை, வெள்ளை சீடை இதெல்லாம் வந்து இருந்தது. தட்டையில் ஒரு 2-3 தட்டை வந்து வச்சுருந்தாங்க. மொத்தமாக 10 ஐட்டம் அதிரசமும் இருந்தது. அதில் வந்து 10ல் 9 ஐட்டம் வந்து சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் தான். 1 வந்து கீ வந்து வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டு கிருஷ்ணர் நான் இப்படி தான் வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் வந்து அவல் பாயாசம், அதுக்கப்புறம் வெண்ணெய் இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். நான் என்ன பலகாரம் செஞ்சனோ அதெல்லாம். உங்கள்
உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் ராதை வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க கிருஷ்ணராக மாறிடுவாங்க கொஞ்ச நேரத்தில். அதையும் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா அந்த புல்லாங்குழலை வச்சுட்டு பாப்பா ரொம்பவே விளையாடிட்டு இருந்தா. அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தியும் ரொம்பவே சிறப்பாக போச்சு. எனக்கு ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறமா எப்பயும் போல் கிருஷ்ணர் பாட்டு போட்டுட்டு ஊஞ்சல் ஆட்டுவோம் நாங்கள். அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் கிருஷ்ணரை உட்கார வச்சுட்டு. மேக்னா குட்டிக்கு வந்து நான் ஜடையெல்லாம் வச்சு அழகாக வந்து தலை சீவி விட்டுருந்தேன். மேக்னா குட்டி அந்த புல்லாங்குழலை வச்சுட்டு ரொம்ப வந்து விளாட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேருந்து சவுண்ட் வர்றதுனால அவள் ரொம்ப பிடிச்சி அதை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தா. சூவி குட்டி சொல்லவே வேணாம், வழக்கம் போல் சூவி இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருந்தா. பாப்பா வச்சுருக்க கிரீடம்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாப்பாக்காக வந்து வாங்கியிருந்தேன். இப்போது வீட்டில் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கு வந்து வந்தாச்சு. இந்த ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது பாப்பாவுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் போல். அதனால் வந்துட்டு கொஞ்சம் நசன்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. இப்போ வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெருமாள் கோவிலுக்கு தான் வந்து வந்திருக்கோம். அங்கே வந்து க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு. வீட்டிலேருந்து சாமி கும்பிட்டு போனதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லைட்டெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. பாப்பா பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து விளாட ஆரம்பிச்சிட்டா. எங்களை தூக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து விளாடணும்னு சொல்லிட்டு யானையெல்லாம் பார்த்துட்டு ஓடிட்டு இருந்தா. அங்கே வந்து எப்பயுமே அந்த கோவிலுக்கு போனால் அங்கே ஒரு கல்லில் யானை இருக்கும். அந்த யானையை வந்து அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க கிருஷ்ண ஜெயந்தி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, போடவே இல்லையே வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஆஃபர் ப்ராடக்ட்ஸ்க்கான வீடியோஸ்லாம் வந்து வந்துகிட்டே இருக்குது. அடுத்ததான் வந்துட்டு ஒரு செம்மையான வீடியோ வரப்போகுது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் என்ன சாரீ வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ரீசெண்டாக வந்து நான் வீராஸில் வந்து எடுத்திருந்தேன். இதை வந்து நான் வீடியோலேயே வந்து காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா வீராஸ் வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். அந்த வீராஸ் ஷாப்பில் தான் வந்துட்டு நான் இந்த ஒரு சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஒரு அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்துட்டு purple.comலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக ஆக்னி ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்துட்டு ஃபேஸில் நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யோசித்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த பான்ஸ் க்ரீமில் வந்துட்டு நயாசினமைடு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்து பார்த்தேன். அது ஆக்னி வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருந்தேன். சரி, அதனால் இந்த பான்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா அரௌண்ட் வந்து 300 சம்திங் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பர்பிளில் வந்து நான் ஆஃபரில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஆஃபர்னால் ரொம்ப ஆஃபர்லாம் கிடையாது, ஒரு 10% ஆஃபர் அந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பயோட்டினில் வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க் வந்து வாங்கியிருக்கேன். இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணோன்னே ஒரு பர்னிங் சென்சேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. அச்சச்சோ போச்சுடா, அவ்வளோதான் நம்ம மூஞ்சே காலி அப்படின்னு நினச்சேன். தப்பான ப்ராடக்ட் சூஸ் பண்ணிட்டோமோனா. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே கூல் ஆகிடுச்சு. நல்லா இருந்தது அந்த ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய முல்தானி மெட்டி தான் வந்து வாங்கியிருக்கேன். முல்தானி மெட்டி பவுடர் வந்து எப்பயுமே நான் வந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு தான். ஆனால் 1 இயர் கிட்ட வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் வந்துட்டு இப்போ வந்து வாங்கியிருக்கேன். அது என்ன ப்ராடக்ட்டு, என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஃபேஸஸ் கனடாவோட நெயில் பாலிஷ் செட்டு வந்து வாங்கியிருக்கேன். இதுதான் உண்மையிலே ஆஃபரில் வந்து வாங்கின ப்ராடக்ட்டு. இதோட எம்ஆர்பி எல்லாமே இப்போ நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் வாங்கியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு லிப்ஸ்டிக் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே ஒரு நல்ல ஷேடு தான். ப்ளூ ஹெவன்லேருந்து வந்து வாங்கியிருந்தேன். இதுவும் ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான். எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஆஃபரில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேஸஸ் கனடாவோட நெயில் பாலிஷ் வந்து பார்த்துடலாம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு எம்ஆர்பி வந்து நான் கீழே ஸ்க்ரீனில் போடுறேன். ஆனால் நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 79 ருபீஸ்க்கோ என்னமோ தான் வந்து வாங்கியிருந்தேன்.
ஒரு நல்ல டீலில் தான் வந்து வாங்கியிருக்கேன். இதில் கலர்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நெயில் பாலிஷ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் என்னோடய ஃபேவரட் பிளாக் கலர் வேறு இதில் இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு கலர் சூஸ் பண்ணேன், ஆனால் அந்த ஷேடு இல்லாமல் இது வேறு தான் வந்து எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் இருக்க எல்லா ஷேடுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல குவாலிட்டியான நெயில் பாலிஷ் வேணும், நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தேடிட்டுருக்கீங்கன்னா ஃபேஸஸ் கனடா உண்மையிலே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு தான். இந்த பயோட்டின் ஃபேஸ் மாஸ்க் பார்த்தோன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து வாங்கியிருக்கேன். நான் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் வந்து போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு முல்தானி மெட்டியும் நான் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் வந்து போடுறேன். ஆல்ப்ஸ் குட்னஸில் தான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ராண்டு. அதனால் வந்துட்டு இதை சூஸ் பண்ணி வந்து வாங்கியிருக்கேன். இப்போது இந்த அன்பாக்சிங்கும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி எப்படி இருந்தது, நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ராம்ராஜ் காட்டன்ஸில் வந்துட்டு வெறும் வேஷ்டி மட்டும் இல்லாமல் இப்போ சாரீஸ், சுடிதார் இது மாதிரி எல்லாமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல, அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.